லாஸ்ட் 2 வீடியோவில் கேப் அப் பற்றி பார்த்தோம், கேப் டவுன் பற்றி பார்த்தோம். இப்போ கேப் ஃபில்லிங்கை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேப்னா என்ன, அது எதனால கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கேப் ஃபில்லிங்கை பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், கேப்னா ப்ரீவியஸ் செஷனோட ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இல்லை ப்ரீவியஸ் செஷனோட ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ அதுதான் கேப். இல்லைன்னா அதை கேப்பாக கன்சிடர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று வந்து 23,000லேருந்து 23,200 வரைக்கும் ட்ரேட் ஆகிருந்ததுன்னா 23,200க்கு மேலே ஓப்பன் ஆனாதான் அது கேப் அப். அதே மாதிரி 23,000க்கு கீழே ஓப்பன் பண்ணாதான் கேப் டவுன். சரி, கேப்னா என்ன ஆக்சுவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மார்க்கெட் வந்து கீழே போயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ மார்க்கெட் செஷன்லேயே ஒரு ஹெவி குவான்டிட்டியை செல் பண்ணாங்கன்னா அப்போ கேப் டவுன் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிடும் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி ஒரு ஹெவி குவான்டிட்டியாக பை ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஆகும்போது தான் கேப் கிரியேட் ஆகுது. இதை இன்னொரு மாதிரியும் சொல்லாங்க. ஒரு சந்தையில் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை வாங்குறதுக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்க, ஆனால் விற்கிறதுக்கு 5 பேர் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து 10 ரூபாயில் இருக்கிறது அந்த 1000 பேர் வாங்குறதுக்கு இருக்கங்காட்டி 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாயா உடனே மாறும். அந்த ப்ரைஸ் கேப் தான் கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் விற்கிறதுலையும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கேப்ஸ் என்னென்ன இருக்குது, இன்ஸ்டிடியூஷனோட கேப் லாஜிக்னா என்ன, கேப் ட்ரேடிங் ரூல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். லாங் பாடி கேண்டில், அப்புறம் ஃபேர் வேல்யூ கேப், இதில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு என்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. கேப் ஏன் ஃபில் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஈக்குவல் பிரியம் பொசிஷனில் தாங்க எப்பவுமே இருக்கும். அது செல்லரும் பையரும் அன்பேலன்ஸ்டாக இருந்தால் அந்த கேப் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கேப்பை வந்து மார்க்கெட் கட்டாயமாக ஃபில் பண்ணும். இது வந்து ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஏரியாவில் நிறையா ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கலாம். இன்ஸ்டிடியூஷன் வந்து இங்கே தான் பெரிய லிக்விடிட்டியை பார்ப்பாங்க. அதனால தான் கேப் எப்பவுமே ஃபில் ஆகும். இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளில் 5 பேர் தான் விற்கிறதுக்கு இருக்காங்க, 1000 பேர் வாங்குறதுக்கு இருக்காங்க. அப்போ 1000 பேர் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க திருப்பி விற்கும்போது 100 ரூபாய்க்கு மேலே விற்கலாம். சப்போஸ் அந்த 100 ரூபாய்க்கு மேலே விற்க முடியல அப்படிங்கும்போது அந்த 100 ரூபாய்க்கு கீழே அந்த 10 ரூபாய்க்குள்ள இந்த ஏரியாலாம் விற்பாங்க. அதுதான் கேப் ஃபில்லிங். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ அந்த 100 ரூபா பொருளை 90 ரூபாய்க்கு விற்க போகும்போது உங்களுக்கு புது பையர் கிடைப்பாங்க. அதே மாதிரி அது 10 ரூபா வரைக்கும் வரும்போது நிறையா பையர்ஸ், புது பையர்ஸ் வருவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை பேர் 12,000 ரூபாய்க்கு கோல்டு வந்தால் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 12,000 ரூபா வரும்போது நம்பர் ஆஃப் பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கும், ஒரு பெரிய லிக்விடிட்டி கிடைக்கும். இதுதான் கேப் ஃபில்லிங். அடுத்தது என்னென்ன டைப் ஆஃப் கேப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் கேப்ஸ். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுன் ஆச்சுன்னா அது உடனே ஃபில் ஆயிரும். இது வந்து காமன் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக்அவே கேப். இதுதான் முக்கியமான கேப். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலை கொண்டு வரும். இந்த கேப் வந்து உடனே ஃபில் ஆகாது. வருஷக்கணக்காக ஆகலாம், இல்லை வாரக்கணக்காக ஆகலாம், இல்லை மாசக்கணக்காக ஆகலாம், ஆனால் ஃபில் ஆகும். ரன்அவே கேப்ஸ். ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு பையரோட ஸ்ட்ராங் மொமெண்டம்னால சீக்கிரமா ஒரு கேப் அப்ல போயிடுச்சுன்னா அது வந்து ரன்அவே கேப். அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட்லையும் பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வந்து டம்ப் பண்றாங்க, வந்த விலைக்கு விற்கிறாங்க. அப்படிங்கும்போது கிரியேட் ஆகிற கேப் வந்து டவுன்வர்ட் கேப். சரிங்களா? இது வந்து ரன்அவே கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா பார்த்தீங்கன்னா எக்ஸாஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ட்ரெண்ட் முடியும் போது ஒரு கேப் அப் ஆகி அந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். இது வந்து எக்ஸாஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம். கடந்த 3 மந்த்ஸாக நடந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன், அதாவது இந்த டைப் ஆஃப் கேப்ஸ் கூட ரிலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். நேற்று இல்லை முந்தா நேற்று நடந்த எக்ஸாஷன் கேப், ஒரு 3% கேப் டவுன் அந்த மாதிரி இருக்கிறது எக்ஸாஷன் கேப். இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக கூட இருக்கலாம். வரும் நாட்களில் தான் அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கடந்த 3 மந்த்ஸாக நடந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன், அதாவது இந்த டைப் ஆஃப் கேப்ஸ் கூட ரிலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்போ பார்த்த மாதிரி கேப்புங்கிறது ஒரு ப்ரெஷர்னால உருவாகிறங்காட்டி அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டோ இல்லை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். அதனால நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை ரீட்டைல் பிளேயர்ஸ் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கேப்பை ஃபில் பண்ணும்போது நிறைய ஸ்டாப் லாஸ்ல இருக்க ஆர்டர்ஸை வந்து ஹிட் பண்ண முடியும். அதுதான் இன்ஸ்டிடியூஷன் லாஜிக் இந்த ஃபில்லிங்க்கு. ரீசெண்ட் டேஸாக நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது நான் நிறைய தாட்டி சொல்லியிருப்பேன். இது எப்படின்னா, ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு சிங்கிள் டேல ஒரு 200 பாயிண்ட் இல்லை 300 பாயிண்ட்டுக்கு ஒரு பெரிய கிரீன் கேண்டிலோ ரெட் கேண்டிலோ ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆகும்போது அந்த ப்ரைஸ் அந்த கேண்டிலோட மினிமம் 50 to 60% வரைக்கும் ரீட்ரேஸ் ஆகி தான் அடுத்த லெவலுக்கு போகும். அது ஒரு நாள்லயே நடக்கலாம், ஒரு வாரத்திலேயே நடக்கலாம், இல்லை ஒரு மாசத்துல கூட நடக்கலாம். ஆனால் அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு வராமல் அடுத்த லெவலுக்கு போகாது.
ஸோ இந்த லாஜிக்கையும் நம்ம இப்போ கோல்டு கூட கம்பேர் பண்ண முடியுங்க. கோல்டு வித்தின் 6 months ஸ்பேன் டைமில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60% ரேட் ஏறிடுச்சு. நம்ம எத்தனை பேர் ஒரு அதை விட அந்த 60% ஏறினதுல ஒரு 30% வந்தா வாங்கலாம் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேர் வெயிட் பண்ணுறோம்? ஸோ நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு வரும்போது வால்யூம்ஸ் நிறைய வரும். அப்போ மார்க்கெட் இன்னும் மேலே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல வந்து திருப்பியும் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வர வரைக்கும் வர மாதிரி சுச்சுவேஷன் வந்துருங்க. ஸோ இந்த கேப் நம்ம ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் டே அன்னைக்கு கால் செல்லர்ஸ் எல்லாம் பேனிக்ல இருப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கால் சைடில் ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கும். அதே ஒரு கேப் டவுன் டேல புட் செல்லர்ஸ் எல்லாம் ஒரு பேனிக்ல இருப்பாங்க. அதனால புட்ல ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருக்கும்போது ரிவர்சலுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம கேப் அப் அண்ட் கேப் டவுன் தியரியில டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ செல்லரோட ப்ரெஷர் எங்க இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் ட்ரேடு இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன்ல எடுக்கலாங்க. இந்த சீரியஸோட லாஸ்ட் வீடியோ இதுதாங்க. ஆல்ரெடி கேப் அப் பார்த்தாச்சு, கேப் டவுன் பார்த்தாச்சு. இப்போ கேப் ஃபில்லிங்னா என்ன, கேப் ஏன் கிரியேட் ஆகுது எல்லாமே பார்த்தோங்க. இப்போ கேப் ட்ரேடிங்ல நீங்க ஒரு மாஸ்டர் ஆயிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம செல்லர் ப்ரெஷரை பத்தி ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் பார்க்கலாங்க.